லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளில் வந்தாலும் அதை கையாளக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 6 பேரின் உயிர் பறிபோகும் அளவிற்கு எப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று திறக்கப்படும் சொர்க்கவாசல் 10 நாட்கள் திறந்திருக்கும். இந்த 10 நாட்களும் தரிசன டிக்கெட் உள்ளவர்களுக்கு மட்டுமே சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும். இதற்கான 300 ரூபாய் டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலம் ஏற்கனவே தேவஸ்தானம் விற்பனை செய்துவிட்டது. வைகுண்ட ஏகாதசியான ஜனவரி 10 மற்றும் அதற்கடுத்த 2 நாட்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய மொத்தம் 1,20,000 இலவச டிக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்திருந்தது. இதற்காக திருப்பதியில் 8 மையங்களிலும் திருப்பதி மலையில் 1 மையத்திலும் என மொத்தம் 94 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கவுண்டர்கள் மூலம் வியாழக்கிழமையன்று அதிகாலை 5 மணி முதல் இலவச டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக புதன்கிழமை காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கவுண்டர்கள் முன்பு குவிய தொடங்கினர். திருப்பதி மலையை தவிர்த்து மற்ற இடங்களில் போதிய ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. அமரக்கூட இடமின்றி 12 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்ததாகவும் பால் பிஸ்கெட்டுகள் மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டதால் பசியுடன் தவிப்புக்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுகிறது. மணிக்கு மணி கூட்டம் அதிகரித்த நிலையில் பக்தர்கள் பொறுமை இழந்ததால் ராமச்சந்திர புஷ்கரணி, மகதி ஆடிட்டோரியம், ஜீவகோனா, பைரவப்பட்டா ஆகிய மையங்களில் தள்ளுமுள்ளும் நெரிசலும் ஏற்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததால் காவல்துறையினர் ஒரு சில கவுண்டர்களை மட்டும் முன்கூட்டியே திறந்துவிட்டனர். இதில் அடித்து பிடித்து கூட்டம் நுழைய முயன்ற நிலையில் பலரும் தடுமாறி கீழே விழுந்து நெரிசலில் சிக்கினர். மூச்சு திணறல் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்தனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த போதிய காவல்துறை இல்லை என்பது பக்தர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. బాగుంటుందండి. టోకెన్లు పెట్టిన దగ్గర నుంచి అసలు అవడం లేదు. ఒక్కసారి వదిలేస్తున్నారు. పోయినసారి అయింది కానీ ఇలాగేం అవ్వలేదు. ఒక్కసారి గేట్ తీసినప్పటికీ జనాలు అందరు తోసుకొచ్చారండి. వాళ్ళు వదిలేయడం కాదు, జనాలే తోసుకొచ్చారు. கொரோனாவுக்கு முன்பு வரை வைகுண்ட ஏகாதசி, துவாதசி ஆகிய 2 நாட்கள் மட்டுமே ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும். அப்போது 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்வோரை தவிர்த்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சொர்க்கவாசல் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. கொரோனா பாதிப்புக்கு பிறகு சொர்க்கவாசல் தரிசன நாட்கள் 10 நாட்களாக நீட்டித்து டிக்கெட் உள்ளவர்களுக்கே அனுமதி என்ற நடைமுறையை தேவஸ்தானம் கொண்டு வந்தது. இதனால் டிக்கெட் கிடைக்காவிடில் சொர்க்கவாசல் சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியாது என்ற மக்களின் அச்சமே இத்தகைய பெரும் விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதனால் கொரோனாவுக்கு முந்தைய நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சேலத்தைச் சேர்ந்த மல்லிகாவின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட பலர் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.